அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதாஉ இப்னு அபி ரபாஹ் என்பார் அறிவிக்கின்றார்கள், சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உமக்கு நான் கூறட்டுமா என்று அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். சரி என்று நான் கூறினேன். இதோ இந்த கருப்பு நிற பெண்தான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்பெண் ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். நான் வலிப்பு நோயாளி, இதனால் ஆடை திறந்துவிடும் நிலை ஏற்படுபவளாக உள்ளேன். எனக்காக அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று கூறினார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ விரும்பினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் உண்டு. நீ நாடினால் உனக்கு சுகம் தர அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன் என்று கூறினார்கள். நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறிய அப்பெண், நான் ஆடை திறக்கப்பட்டு விடும் நிலை உள்ளவளாக இருக்கின்றேன். எனவே எனது ஆடை திறக்காமல் இருக்க அல்லாஹ்விடம் துவா செய்யுங்கள் என்று கேட்டார். அப்பெண்ணுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்தார்கள் என்றும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் 5652வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.